அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் போர் தொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இந்த போர் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தீவிரமாகிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போர்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஈரானுக்காக சீனா களமிறங்க போகிறாங்க. இதன் காரணமா பார்த்தீங்க அப்படின்னா 1958வது வருடத்துல நடந்தது போல மீண்டும் நடக்க ஆரம்பிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. 1958வது வருடம் என்ன நடந்தது? இதற்கு பிறகு என்ன நடக்கப் போகின்றது? அப்படிங்கிறத பத்தின பல பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸோ தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய கிழக்குல வெடித்திருக்கக்கூடிய மோதல் 3வது வாரமாக தொடரக்கூடிய சூழ்நிலையில அங்க நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகி வந்துட்டு இருக்குங்க. பல லட்சம் அப்பாவி பொதுமக்களும் இதனால கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதற்கிடையில ஈராக், ஜோர்டான், லெபனான் மற்றும் ஈரானுக்கு அவசர மனிதாபிமான உதவிகள் வழங்கவுள்ளதாக சீனா அறிவித்திருந்தது. மத்திய கிழக்கு பிராந்தியத்துல தற்போது நிலைமை மோசமாகி கொண்டே போயிட்டு இருக்கு. கமேனி மரணத்திற்கு பிறகும் கூட ஈரான் சரணடையாமல் விடாமல் போராடி வந்துட்டு இருக்காங்க. மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிற நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி வந்துட்டு இருக்கு. இதனால ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுக்க பதட்டம் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இதற்கிடையே இந்த விவகாரத்துல சீனா தலையிட்டிருக்காங்க. போருக்குள் வரவில்லை என்றாலும் இந்த போரினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க உள்ளதாக சீனா அறிவித்திருந்தாங்க. ஈராக், ஜோர்டான், லெபனான் மற்றும் ஈரானுக்கு அவசர மனிதாபிமான உதவிகள் வழங்க திட்டமிட்டுள்ளதாக சீனா வெளியுறவு அமைச்சகம் செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் அறிவித்திருக்காரு. அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் மனிதாபிமான துயரத்தை போக்குவதே இதன் முக்கிய நோக்கம் என்றும் அவங்க தெரிவித்திருக்காங்க. சீனாவின் இந்த நகர்வு வெறும் மனிதாபிமான ஆதரவு மட்டுமின்றி பிராந்தியத்தில் சீனாவின் செல்வாக்கை அதிகரிக்கும் ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய சீனா அப்பகுதியில் அதிகரித்து வரும் அழிவை தணிப்பதற்கு ஆதரவு வழங்கப்படும் என்றும் சொல்லியிருக்காங்க. இது செஞ்சிலுவை சங்கம் மூலமாக ஈரானுக்கு அவசர உதவி அனுப்பப்படும். லெபனான் உள்ளிட்ட பிற நெருக்கடி பகுதிகளுக்கும் இத்திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்குல மோதல்கள் அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல சீனா இந்த விவகாரத்தை கவனமாக கையாண்டும் வருகிறாங்க. ராஜதந்திர ரீதியாகவும் மனிதாபிமான உதவி மூலமாகவும் சமநிலைப்படுத்த சீனா முயல்கிறது. அதாவது மத்திய கிழக்கு மோதல்ல இதுவரை சீனா தாக்குதலில் இறங்கவில்லை. அது ஈரானுக்கு ஆதரவாக கருத்து கூறியுள்ளது. தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்பதை திட்டவட்டமாக வலியுறுத்தியும் உள்ளது. ஆனால் நேரடியாக இதுவரை ஈரானுக்கு எந்த ஒரு உதவியையும் செய்யல. அதாவது அறிக்கை மூலம் கண்டித்தாலும் நேரடி உதவி இல்லை. இப்படி ஒரு சமநிலையைத்தான் சீனா கையாள்கிறது. இந்த மத்திய கிழக்கு மோதல் எவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வருகிறதோ அவ்வளவு சீக்கிரம் சீனாவுக்கும் கூட நல்லதுதான். ஏனென்றால் சீனா பொருளாதாரத்திற்கு உயர் நாடியான எண்ணெய் சப்ளை பாதிக்கப்படும் ஆபத்தும் இருக்கின்றது. ஈரானின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் 80% சீனா தான் வாங்குகிறது. உலக நாடுகளின் பொருளாதார தடைகளால் ஈரானுடன் மற்ற நாடுகள் வணிகம் செய்யாத நிலையில் சீனா தான் தொடர்ந்து வாங்கி வருகிறது. எனவே கச்சா எண்ணெய் சப்ளையில் ஏற்படும் நீண்ட கால பாதிப்பு சீனா பொருளாதாரத்தை கணிசமாக பாதிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இதன் காரணமாகவே நேரடியாகவே உள்ளே வராமல் சீனா விலகியும் இருந்தாங்க. இந்த சூழல்ல தான் சீனா தற்போது மனிதாபிமான உதவிகளை வழங்குவதாக அறிவித்தும் இருக்கிறது. இது மனிதாபிமான உதவிகளோடு நிற்குமா அல்லது அடுத்த கட்டத்திற்கு செல்லுமா என்பதே தற்போது மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம தற்போதைய சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னா இந்த போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில மற்ற நாடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இருப்பினும் அமெரிக்கா 1900களில் அமெரிக்கா லெபனான் போரில் ஈடுபட்டிருந்த போது சீனா கின்மென் மீது இராணுவ நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் சமூக ஊடகங்கள்ல மூலோபாய ஆய்வாளர்களிடையே ஒரு புதிய விவாதத்தையும் தூண்டியிருந்தது. அமெரிக்க இராணுவம் மத்திய கிழக்குல
கவனம் செலுத்தி வரக்கூடிய வேளையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சீனா தைவானை கைப்பற்றுமா என்பதுதான் தற்போது விவாதிக்கப்பட்டு வரக்கூடிய விஷயம். 1950களில் அமெரிக்கா மத்திய கிழக்கில் இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது சீனா இத்தகைய நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது. ஆனால் இந்த முறை சூழல் வித்தியாசமாக தெரிகிறது. ஈரான் போர் தொடங்கியதில் இருந்து தைவானை சுற்றியிருக்கக்கூடிய சீனாவின் இராணுவ நடவடிக்கைகள் கணிசமாக குறைந்தமிருக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மார்ச் இறுதியில் சீனாவுக்கு மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். பயணத்தை கருத்தில் கொண்டு சீனாவின் இந்த நடவடிக்கை ஒரு ராஜதந்திர சமிக்கையாக இருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் கருதுறாங்க. ட்ரம்பின் பயணத்தின் போது தைவான் உள்ளிட்ட பல விஷயங்கள்ல இணக்கமான சூழலை உருவாக்க சீனா விரும்புவதாக நம்பப்படுகிறது. இது தவிர வெனிசுலா மற்றும் ஈரான் போன்ற எண்ணெய் உற்பத்தி செய்யும் முக்கிய நாடுகளுக்கு எதிரான அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைகள் சீனாவின் எரிசக்தி விநியோகத்தையும் பாதித்திருக்கிறது. இது தைவானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதை கடினமாக்கலாம். அதே போல் தற்போது பார்த்திங்கன்னா சீன தீவான தைவானுக்கு மிக அருகில் பார்க்கும் பொழுது இத்தகைய சூழல் நிலவி வருவது அப்படிங்கிறது பெரும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சீன தீவான தைவானுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பிங்டன் தீவில் இருக்கக்கூடிய கடற்கரையில் ஒரு சீன கொடி காற்றில் பறக்கிறதுங்க. இதற்கு ஒரு வரலாற்று உதாரணமும் இருக்கின்றது. அதாவது 1958 ஆண்டில் சீன தலைவர் மா சேதுங் கின்மென் மற்றும் மற்ற தீவுகள் மீது ஷெல் தாக்குதல் நடத்தினார். இந்த தீவுகள் சீனாவின் கடற்கரைக்கு அருகில் அமைந்திருக்கின்றன. ஆனால் அவை இன்னும் தைவானின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. அந்த நேரத்தில் அமெரிக்கா லெபனானில் இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்திருக்கிறது. அப்போது தைவான் மற்றும் லெபனானை அமெரிக்காவை சிக்க வைக்கும் 2 பொறிகள் என்று மா விவரித்தார். கின்மென் மற்றும் மீது தாக்குதல் நடத்துவதன் மூலம் மத்திய கிழக்கு மக்களின் அமெரிக்கா எதிர்ப்பு போராட்டத்திற்கு சீனா ஆதரவளிப்பதாக அவர் நம்பினார். ஆனால் இந்த முறை அமெரிக்கா தனது இராணுவ வளங்கள்ல சிலவற்றை மத்திய கிழக்கை நோக்கி அனுப்பியுள்ள நிலையிலையும் தைவானை சுற்றியிருக்கக்கூடிய இராணுவ நடவடிக்கைகளை அதிகரிக்க ஈரான் போரை சீனா பயன்படுத்திக் கொள்ளவில்லை. உதாரணமாக அமெரிக்காவின் விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS எப்ரஹாம் லிங்கன் தென் சீன கடல்ல இருந்து மத்திய கிழக்குக்கு அனுப்பப்பட்டிருந்தது. USS எப்ரஹாம் லிங்கன் ஜனவரி 14 அன்று தென் சீன கடல்ல இருந்து மத்திய கிழக்குக்கு தனது பயணத்தை தொடங்கியிருந்தாங்க. மேலும் அது ஜனவரி 26 அன்று ஓமன் கடற்கரைக்கு அருகில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இது தவிர தென்கொரியாவில் இருக்கக்கூடிய தான் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தவும் அமெரிக்கா திட்டமிட்டிருக்காங்க.